அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லம்மன் தேவஸ்தானம், ஊத்துக்காடு, வாலாஜாபாத் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் ஊத்துக்காட்டில் பதியமர்ந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லம்மனின் ஸ்தல வரலாறு. தொண்டை மண்டல பகுதியை ஆண்ட விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் வேட்டைக்காக காட்டுக்கு தனது பைரவருடன் சென்றார். வெகுநேரம் வேட்டையாடிய களைப்பில் ஒருவித வறட்சி ஏற்பட்டு நீர்நிலையை தேடினார். எங்கு தேடியும் நீர்நிலை காணாததால் ஒருவித மயக்கத்தோடு மரத்தில் சாய்ந்து அமர்ந்தார். மன்னர் மயக்கத்தில் இருப்பதை குறிப்பறிந்த பைரவர் மன்னருக்காக தண்ணீர் தடாகம் தேடி அலைந்து தொலைவில் ஓர் நீர்நிலையை கண்டு அதில் தன் உடலை நனைத்து கொண்டு மன்னரிடம் ஓடிச் சென்று அவரை உரசியபடி குரைத்தது. மன்னர் விழித்தெழுந்ததும் பைரவரின் உடலை பார்த்து அருகில் நீர்நிலை இருப்பதை உணர்ந்தார். பின்னர் பைரவர் வழிகாட்ட அதன் பின்னே சென்றார். தடாகத்தை அடைந்ததும் மகிழ்ச்சியில் அதில் இறங்கினார். அப்போது அதில் எலுமிச்சை பழம் மிதந்து வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த போது பேர் இறைச்சலோடு கற்சலை ஒன்று நீர்நிலையிலிருந்து எழும்புவதை கண்டார். மன்னரை தேடி வந்த சேவகர்களை அழைத்து வலை வரைத்து அம்மனை எடுக்கும்படி ஆணையிடுகிறார். அம்மனை எடுக்க முயற்சிக்கும் போது வலை அருந்து விடுகிறது. அதன் பிறகு சேவர்களை அழைத்து இரும்பு வலை கொண்டு எடுக்க ஆணையிடுகிறார். அம்மனை மன்னர் வணங்கி தன் கையில் தூக்கி மெய்க்காப்பாளர் நாகல் நாயுடு அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அவர் அன்றே ஊருக்கு கிழக்கில் அம்மனை 1608 ஸ்தாபிதம் செய்கிறார். அதன் பிறகு நாகல் நாயுடுவின் சந்ததிகளின் பங்களிப்போடு அன்றாட வளர்ச்சிப் பணிகளும் அம்மனுக்கு அபிஷேகமும் நைவேத்தியமும் நடந்து வருகிறது. அன்று முதல் இன்று வரை பரம்பரை நிர்வாக அறங்காவலர்கள் திரு ஜி ஸ்ரீனிவாசன், திரு NS விஜயகுமார், திரு GK பாஸ்கர் மற்றும் திரு M உமாசங்கர் மற்றும் பங்குதாரர்கள் மற்றும் ஊர் மக்கள் தேவஸ்தானத்தின் திருப்பணிகளை செவ்வனே கவனித்து வருகிறார்கள். பக்தர்கள் கூட்டம் நித்தம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் வெளிநாட்டவரும் வந்து அம்மனின் அருள் பெற்று செல்கிறார்கள். இக்கோவிலில் பிரதி அமாவாசை தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெறுவதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் திருவருட்கடாட்சத்திற்கு பாத்திரர்களாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இக்கோவிலுக்கு வருகை தந்து ஊத்துக்காட்டில் குடிக்கொண்டுள்ள தேவி ஸ்ரீ எல்லம்மனின் அருள் பெற்று நீடூழி வாழ உள்ளன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். இச்செய்தியை சீரும் சிறப்புமாக சன் தாமரை யூடியூப் வாயிலாக மக்களாகிய உங்களிடம் சேர்ப்பது தங்களின் சேவகன் R. வெங்கடராவ், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்.